உங்கள் மத்தியில் இப்போ எனக்கு பெரிய சந்தோஷம். என் மனதார என் சொந்த குழந்தையாக நேசிக்கிறது பாஸ்டர் மனோஜ் அண்ட் மீரா. ஐ லவ் தம் ஸோ மச். அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஆபிக்கிரஜத்தில் என்னுடைய ஊழியத்தில் அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் எங்கே இருந்தாலும் பாஸ்டர் மனோஜ் கூப்பிட்டு ஆண்டோடைய வேர்ட் கேட்டுக்குவேன். அவர் சொல்கிற வார்த்தை அப்படி ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். God raised him as a prophet in this nation. இந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு. இன்றைக்கி டேட் அண்ட் மாம் ஹியர். அப்பா கூட எங்கே இருக்காங்க. அவங்க எப்போதுமே அந்த சர்ச்சு போவாங்க கிறிஸ்மஸ் டைமில். ஆனால் தியாகம் பண்ணிவிட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. வில் கிவ் அ வார்ம் வெல்கம் டு பி ஹியர். அம்மா கூட எங்கே இருக்காங்க. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறோம். ஸோ மச் ஆஃப் லவ் இன் திஸ் பிளேஸ். நீங்கள் வர சமயம் அந்த அன்புனால் எனக்கு கண்ணீரே வந்தது. இன்றைக்கி என் சன் சொன்னாம்மா எங்கள் சர்ச்சில் பேசுங்க. நீ எங்கள் அப்பா, அவங்க அப்பா, மாமா, அவங்க ஒய்ஃபோட அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, என்னால் பேசவே முடியலம்மா, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னான். நான் திஸ் இஸ் அ டைம் யூ ஹேவ் டு ஹானர் காட், யூ ஹேவ் டு லவ் காட் அண்ட் ஸோ மச் யூ லவ் ஹிம். ஆனால் நீ பேசணும். நான் என் சன் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, திஸ் ஆர் டைம் ஆஃப் செலிப்ரேஷன். இதை நம்ம ஒரு பண்டிகை தினம், நமக்கு கொண்டாட்ட தினம். டிசம்பர் இஸ் அ மந்த் ஆஃப் பிளெஸ்ஸிங் அண்ட் ஜாய் அண்ட் செலிப்ரேஷன். எனக்கு கர்த்தர் வித்தியாசமான செய்தி கொடுப்பார். மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி எனக்கு இருக்காது. அது என்னவோ என் லைஃப் ஸ்டைல். அதுதான் நான் பேச முடியும். என் உள்ளத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதுதான் நான் பேச முடியும். அது எனக்கா பிளெஸ்ஸிங்காக இருந்ததா, அது மாதிரி கொஞ்சமாவது அந்த கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதே மாதிரி நினைக்கிறவங்க அவங்க இந்த சர்ச்சில் இருக்காங்க நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ கேனான் சர்ச், இது ஓவர் கமர்ஸ் சர்ச், இது ஜெயங்கொண்டருடைய சபை, பாலும் தேனும் ஓடுகிற சபை. யாராலையே சொல்லியிருக்கலாம் இல்லை, இது வனாந்திரம் இல்லை, இட்ஸ் நாட் வில்டர்னஸ், இட்ஸ் அ ஃப்ளோ வித் மில்க் அண்ட் ஹனி. அந்த தரிசனத்தில் தான் அவங்க வந்து அந்த சபைக்கு கேனான் சர்ச்சின்னு பேர் வச்சுருக்காங்க. ரியலி த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் த சாங்சுரி ஆஃப் த லார்ட். இட் ஃப்ளோ லைக் மில்க் அண்ட் ஹனி. இந்த சபையில் உண்மையாக வர்ற விசுவாசிகளுக்கு தெரியும், த வேர்ட் இஸ் லைக் மில்க் அண்ட் ஹனி இன் திஸ் பிளேஸ். அந்த சன்னிதானத்திலேருந்து புறப்படுகிற வொர்ஷிப், ஆராதனை அல்லாவிட்டால் இந்த வார்த்தைகள் மில்க் அண்ட் ஹனியாக தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தரே, லிமிட்டட் டைம், அதனால் இன்ட்ரொடக்ஷன் என் டைமை எடுக்க நான் விரும்பலை. ஐ வாண்ட் டு டெஸ்டிஃபை. மை டாட்டர் கேம் வித் மீ டு ஒரு பெரிய லேடிஸ் மீட்டிங் நாங்கள் போனோம். அது வந்து கிருபாசனம். அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வொர்ஷிப் பண்ணுற சமயத்தில் ஜனங்கள்லாம் ஆவியில் நிறைஞ்சு, எனக்கு கூட அவள் ஸோ மச் அ பிளஸ்ட் அண்ட் அனாயிண்டட் டு ப்ரீச் த வேர்ட். அது ஒரு பெஸ்ட்டு மீட்டிங் நான் சொல்ல முடியும். நாங்கள் போன லேடிஸ் கேம்ப் 1000 எக்ஸாஜரேட் பண்ணலை. எங்கப்போ தான் எங்களுக்கு நடந்து வரைக்கும் தான் இடம் இருந்தது, மீதியெல்லாம் ஃபுல்லாக இருந்தது. அப்படிப்பட்ட நல்ல வொர்ஷிப் லீடரை கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த சர்ச்சில் இஸ் ஃப்ரம் காட். நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டேன். இந்த வருடம் ஆண்டோட வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். நான் வந்து 90 நாள் ஆஃப்ரிக்காவில் இருந்தேன். நியர்லி 3 months 10 days நான் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப போனேன். ஏன்னா 3 மாதம் தொடர்ந்து இருக்க முடியாது. எவ்ரி 30 days நான் வந்துடணும். வந்துட்டு திரும்பவும் ட்ராவல் பண்ணேன். ஆனால் ஆண்டோட சொன்னேன், ஆண்டவர் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஆண்டவருக்கு என்ன கிஃப்ட்? காசு தான் காணிக்க கொடுப்பாங்கன்னு. நான் 70 பிரசங்கம் பண்ணி காணிக்க கொடுத்தேன் கடவுளுக்கு. ஏதோ நான் பிரசங்கம் பண்ண சாதிச்சேன்னு சொல்லலை. அது என் மகன் சொல்லும், அம்மாவுக்கு ஆர்வக்கோளாறு இருக்குது. அந்த ஆர்வக்கோளாறு ஒரே ஏரியாவில் இருக்குது. கிரேசி மம்மி இஸ் கிரேசி சம்டைம்ஸ், கிரேசி ஃபார் காட், அவ்வளோதான். கிரேசி ப்ரீச்சர், நம்ம கிரேசி ப்ரீச்சர், கிரேசி பிலீவர். எனக்கு ஃபெய்த்தும் கிரேசி ஃபெய்த்து தான். வாட் பீப்புள் குட் நாட் பிலீவ், ஐ பிலீவ். மனுஷனாக எதை நம்ப முடியலையோ அதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையில். ஏன்னா கர்த்தர் செய்கிறார். அதுக்கான ஆண்டவர் வாட் மேன் குட் நாட் டூ காட் வில் டூ. மனுஷனால் என்ன செய்ய முடியாத கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் 10 நாள் பிரசங்கம் பண்ணி ஆத்துமக்களை ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்துட்டு நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். இட்ஸ் அ டேஞ்சரஸ் கண்ட்ரி. அன்றைக்கி இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனால் சிலவங்களை சுற்றுவாங்க. ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கடவுள் பிள்ளை 6 மாதம் சின்ன குடிசையில் சங்கிலியில் கட்டி போட்டிருந்துருக்காங்க. கடவுள் தான் அவங்கள காப்பாற்றினாங்க. 6 மாதம் ஒரு சங்கிலியிலே போட்டிருந்தாங்க. அது இஸ் அ பில்லினர். அப்படியே சங்கிலியிலே இருந்திருக்காங்க. கடவுள் ஜெபத்தில் அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரியில் தான் நான் போனேன். இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, அந்த கிறிஸ்மஸ் நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு நற்செய்தி. ஆனால் 2 பேருக்கு இஸ் அ நைட் ஆஃப் ஹாரர். அவங்க வாழ்க்கை வந்து ஒரு பயம், திக்ன்னு சொல்கிற ஒரு நைட்டாக இருந்தது. நான் டைட்டிலாக இதை கொடுக்க முடியாது அந்த சர்மனுக்கு. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கான, வில் யூ டேக் ரிஸ்க் ஃபார் காட்?
ஆண்டவருக்காக ஆபத்தான சூழ்நிலை வாழ்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? என்ன சிஸ்டர், நாங்கள் கிறிஸ்மஸ் செய்தி கேட்க வந்தேன், இதான் நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம், இதுதான் கிறிஸ்மஸ். ஆபத்தான சூழ்நிலை வாழ்கிறதுக்கு தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்த 2 பக்தர்களில் தான் அந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரியே போகுது. அது மோசஸ், அது ஜோசப் அண்ட் மேரி. மேரியை பற்றி எல்லாருமே பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் யோசப் விட்டுருவாங்க. எந்த சர்ச்சில் கூட ஜோசப் பற்றி ஒரு பிரசங்கம் கிறிஸ்மஸுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாமே மேரி பற்றி தான், ஏஞ்சல் பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கப்ரியல் தூதனை பற்றி கூட சொல்லுவாங்க. ஆனால் யோசேப்பை பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. I was meditating on Joseph for the 1 week. இந்த ஒரு வாரம் என் சிந்தனையில் ஓடுற ஒரே நபர் யோசேப்பு தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I want to talk about ஜோசப் பற்றி சொல்லி, அந்த யோசேப்பாக நீங்கள் மாறணும். கர்த்தருடைய பெரிய திட்டம் நிறைவேறணும்னா ஒரு மேரியால் மட்டும் முடியாது, அங்கே ஒரு யோசேப்பு தேவையாக இருக்குது. ஒரு மோசையால் மட்டும் முடியாது, அங்கே ஒரு யோசுவா தேவையாக இருந்தது. ஒரு எலியாவால் முடியாது, அங்கே ஒரு எலிஷா தேவையாக இருந்தது. ஒரு யோவானால் முடியாது, அங்கே ஒரு பீட்டர் சைமன் இருந்தது. என்னால் முடியாது, நீங்களும் வேணும். அதுதான் நான் சொல்கிறேன். பிரசத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சின்னா பயப்படாமல் அல்லையா சொல்லுங்கள். எங்கள் பாஸ்டர் ஒரு ஃப்ரீ சர்ச்சு தான் வச்சுருக்காரு. இது ஃப்ரீ சர்ச். நீங்கள் வில்டர்னஸ் வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தபோது அந்த க்ளவுட் போச்சுன்னா இவங்க போவாங்க, மேகம் புறப்பட்டால் போகணும், அல்லடா உட்காரணும். இட்ஸ் நாட் எ ஃப்ரீ. அந்த வில்டர்னஸ் வனாந்திரம் ஒரு ஃப்ரீ பிளேஸே கிடையாது. உட்காரணும், சாப்பிடுறதுமே சாப்பிடணும், எழுப்பி போகணும். ஆனால் கானான் ஃப்ரீ. யூ ஹவ் ஃப்ரீ வில் டு சூஸ், ஃப்ரீ வில் டு லிவ். அந்த ஃப்ரீ வில் இருக்குது. அந்த ஃப்ரீ வில்ல ஆணுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்க தான் கானான். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். தயவுசெய்து ஹியர் அண்ட் தேர் ஐ வாண்ட் டு ஹியர் ஹalleluyaஸ். நான் பேச சமயத்தில் எங்கே சத்தமாக யாராவது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இஸ் பப்ளிங், யூ மஸ்ட் சே ஹalleluya. யாருமே அடக்கி வைக்க முடியாது பப்ளிங் ஹார்ட்டை. அதனால் ஹalleluya சொல்லணும். திஸ் அ பிளேஸ் ஆஃப் ரிஜாய்சிங். ஆர்ப்பரிக்கிற இடம். ஆர்ப்பரித்தான் அலங்கம் விழும். ஹalleluya. இந்த ஆர்ப்பரிக்கிற இடம். ஒரே வசனம் வாசிக்க, மேத்யூ சாப்டர் 1, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்தமா வாசிங்கம்மா. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவனை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அடுத்த வசனம் கூட வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. ஒன்றாவது அவனை குறித்து வேதம் என்ன சொல்றாங்க? இஸ் a righteous man. அவன் நீதிமானாக இருந்தான். நீதிமானுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், அதில் அவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிற. அவன் நீதிமானாக இருந்தானா அவனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது? இந்த மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாதவனாய் அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று அவன் யோசித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணறைந்த காதலித்து திருமணம் முடிக்க வேண்டுமே நியமிக்கப்பட்ட ஒரு பொண். நீங்களே நினச்சி பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும்னு. மரியாள் சொல்கிற சமயத்தில் என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு. இந்த காலத்தில் எந்த புருஷன் அதை நம்ப முடியும்? தேவ தூதனே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்திருக்கான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் சொன்னா எனக்கு இப்போ வயிற்றில் குழந்தை இருக்குன்னு. அவன் என்ன சொன்னான்? அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட இருந்தான். ரைச்சஸ் மேன் ஒரு போதும் மற்றவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். எத்தனை பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் மற்றவங்களை அவமானப்படுத்த அவங்களை காக்கணும்னு நினைக்கிறதான் தான் நீதிமான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் பல அவமானத்தின் வழியாக நம்ம போயிருந்துருக்கலாம். இப்போ கூட ஒரு அவமானத்தின் வழியாக போயிட்டுருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீதிமானுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவனோட நம்பிக்கை இருக்கிற, God can change my shame into double honor. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அவமானத்தையும், நான் இப்போ காதலித்து திருமணம் பண்ண வேண்டும் என்று இருக்கிற அந்த பொண்ணுடைய அவமானத்தையும் நெட்டிப்பான கனமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இஸ் ஃபெய்த் இன் காட். தட்ஸ் வை இஸ் பிகேம் எ ரைச்சஸ் மேன். அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் அவன் நீதிமானாக இருந்தான். அவன் விசுவாசத்தில் நீதிமானாக இருந்ததுனால அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக விட்டுருன்னு நினைக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ரிவெஞ்ச். யாரையா ஒரு ஆள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நான் பழி வாங்கணும் என்கிற ஒரு இதயம் அவங்களுக்கு இருக்குமானால் யோசிப்பாக இருங்க. பி எ ரைச்சியஸ் பர்சன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுடைய
பேரை அல்லாவிட்ட ஆனரை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதை காப்பாற்றுறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் இருக்கணும். அடுத்தபடியாக தேவதன் தோண்டி அவனுக்கு தரிசனம் கொடுக்குறான். இஸ் அ மேன் ஆஃப் விஷன். நாட் இஸ் அ ரைச்சியஸ் மேன், இஸ் அ மேன் ஆஃப் விஷன். நீ ஒரு நீதிமானாக இருந்தால் நீ தரிசனம் பெற்ற ஒரு மனுஷனாக மாவ. சே ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் ரைச்சியஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அண்ட் மேன், யூ வில் ஹாவ் த விஷன் ஃப்ரம் காட். தேவனோடும் மனுஷனோடும் நீங்கள் நீதிமான்களாய் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, the greatest revelation ever a man have is a Joseph. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்படுத்தல் கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த மனுஷன் யோசேப்பா தான் இருப்பான். கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் யோசேப்பா தான் இருப்பான். அவருடைய நாமம் இயேசு என்று அழைக்கப்படும் என்றால் தன்னுடைய ஜனத்தை பாவத்திலிருந்து அவர் மீட்டு ரட்சிப்பார் என்கிற வெளிப்படுத்தல் இந்த நீதிமான யோசேப்புக்கு வருகிறது. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட், த ரெவலேஷன் will bring revival in your soul. யாருடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்தல் வருதோ அவங்க எழுப்புதலின் பிள்ளைகளாக இருப்பாங்க. நோ கோல்ட்னஸ் அண்ட் டெட்னஸ். அவங்க ஆறி ஊறி போகிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க எழுப்புதல் அடைவலாக இருப்பார்கள். நமக்கு இன்று தேவை ஒரு தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In my life I want a vision. I lose anything for God. I can lose anything but I won't lose my vision God has given to me. இந்த உலகத்தில் எதை இழக்குக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை இழக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. At any cost, I'm Pentecost. I'm ready to die for the truth God has revealed to me. தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக என் ஜீவனையே கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Do you have revelation from God? நம்ம பாஸ்டர் பேசுகிறாரு, மனசில் கேட்குது, அது நாலேஜ். நாலேஜ் will never help you. It must become a revelation. நமக்கு அறிவு ரொம்ப இருக்குதுங்க. பிஏ படிச்சிருக்கோம் பேடாக மாறுறதுக்கு, எம்ஏ படிச்சிருக்கோம் மேடாக மாறுறதுக்கு, எம்டிஹெச் படிச்சிருக்கோம் எம்டியாக மாறுறதுக்கு. இந்த நாலேஜில் போதாது. ஏசு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. 2020 ஆண்டுகளுக்கு 19 ஆண்டுகளுக்கு முன்பாய் மாற்றுத் தொழுவத்தில் பிறந்தார் யோசேப்பு. மரியாளும் மாற்றுத் தொழுவத்தில் பிள்ளையை கொண்டு வந்து முன்னணையில் வைத்தார்கள். நாசரேத்தூரில் வளர்ந்தார், கழுத மேலே போனார், நன்மை செஞ்சார், செத்தாவு. இது நாலேஜ், ரெவலேஷன். இஸ் ஹி ஜீசஸ் ஃபார் யூ? இவர் உங்களுக்கு இயேசுவா இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் அவர் இயேசுவா இருக்கிறாரா? இஸ் ஹி ஜீசஸ் ஃபார் யூ? அவர் சாதாரணமான மரியாளின் மகன், யோசேப்பின் மகன் அல்ல. இஸ் எ சேவியர் ஃபார் யூ. ஐ என்ஜாய் மை ப்ரீச்சிங் பிகாஸ் மை லைஃப் காட் ஸ்போக் டு மீ. ஆர் எ சேவியர் ஃபார் யூ. இந்த கால வேளையில் அவர் என் ரட்சகராக இருக்கிறார், என்னை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்தான்னு சொல்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருவர் அவர் எனக்கு ரட்சகர் என்று சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைனா, திஸ் இஸ் த டே. இதுதான் நல்ல நாள். உங்கள் பாவம் தீர்ந்து போகிற நாள். அப்பா உங்களை அபிஷேகிக்கிற நாள். அப்படியே நாமம் இயேசு என்று அழைக்கப்படும். நேற்று ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆர் யூ சாண்டா கிறிஸ்டியன் ஆர் எ சேவியர் கிறிஸ்டியன்? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா என் குட்டி பையன் ஜூடா சாண்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரே ஆட்டம் என் முன்னால். அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் போனனால அவனை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. சாண்டா ட்ரெஸ் போட்டு ஒரே ஆட்டம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவன் ஆடுறதெல்லாம் பார்த்தா. எனக்குள்ள ஒரு வாய்ஸ், ஆர் யூ சாண்டா கிறிஸ்டியன் ஆர் எ சேவியர் கிறிஸ்டியன்? சாண்டா என்ன பண்ணாருன்னா நல்லவங்களுக்கு மட்டும் தான் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஏசு அப்படி இல்லை, கெட்டவனுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய தீபாவளி கொண்டாடினாங்க. தீபாவளி என்ன தெரியுமா? கெட்டவனையெல்லாம் அழிச்சிடணும். அதான் தீபாவளி. யாரா ஹிந்து கன்வெர்ட் இருந்தால் தெரியும், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க தீபாவளி. கெட்டவனை அழிக்கணுன்றான் தீபாவளி. ஆனால் ஜீசஸ் கேம் டு சேவ் த சின்னர்ஸ். ஏசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் வந்தார். இஃப் a goody person, God is not for you. You feel in your heart, I'm a sinner, you need a savior. இந்த காலவெல்ல நான் ஒரு பாவிப்பா, நீ உணர்ந்தே, நான் உனக்காக தான் இயேசு வந்திருக்காரு. அதுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நல்லவங்க 4 பேர் போடுவாங்க கோஷம், வாழ்க ஒளிகேன்னு. ஆனால் கெட்டவனுக்கு யாருங்க இந்த உலகத்தில் இருக்காங்க? குடிக்காரனுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, ட்ரக் அடிக்ட்டுக்கு, ட்ரங்கார்டுக்கு யாருங்க இருக்கிறாங்க? நான் அந்த ஆப்பிரிக்காவில் ஜெயில் மினிஸ்ட்ரி போனேன். ரொம்ப ஆபத்து, செயின் மர்டர்ஸ். அங்கே போனோன்னா போகிறவங்க யாராக இருந்தாலும் அடிச்சிடுவாங்களாம். எனக்கு 2 பாடி கார்டு, 2 போலீஸ் பாடி கார்டு. நான் போனோன்னா முதல்ல சொன்னேன் என்ன தெரியுமா? ஏசு சிவந்த சிலுவை பரபாசன் சிலுவை.
உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு ரெவலேஷன். இயேசுவுக்காக சிலுவை செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா? கடைசி வரை பிலாத்து போராடுறான் அவரை விடுவிக்கிறதுக்காக. அப்போ சிலுவை இயேசுவுக்காக செய்யலை, அது பரபாசுக்காக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி 3 பேர் குருசிஃபை, 2 கள்ளன் 1 பரபாஸ். ஆனால் கடைசி நிமிஷம்தான் இயேசுவை சிலுவையில் அறியதுக்கு பிலாத்து ஒப்பு கொடுக்குறான். அந்த சிலுவை இயேசுவின் சிலுவை இல்லை, பரபாசின் சிலுவை. அப்படி சொன்னோன்னே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க கைதிங்கெல்லாம். பரலவம் போ சமயம் ஆண்டவர் கூட்டிகிட்டு போனது ஒரு கைதியை தான், தீப் ஆன் த கிராஸ். அப்படி சொன்னோன்னே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை நல்லவனுக்காக வரலைங்க, கெட்டவனுக்காக தான் வந்தாங்க, உனக்காக தான் வந்தாங்க. அத்தனை செயின் மர்டரஸும் ரைஸ் பண்ணாங்க கையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு. இதாங்க கிறிஸ்டியானடி, இதாங்க கிறிஸ்டியானடி. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு நமக்காக உலகத்துக்கு வந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் காட் கேவ் டு ஜோசப். யோசேப்பு கத்தர் கொடுத்த முதல் வெளிப்படுத்தல். பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் பெற்றவங்க தான் பாக்கியவான்கள். யாருங்க பாக்கியவான்கள்? இந்த பாண்டி பஸாரில் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கவங்களா? BMW வச்சுருக்கவங்களா? அடா 6 ஃபிகர் சேலரி வச்சுருக்கவங்களா? ஒன்று கேளுங்க, நான் 2 பேருக்கு அழுதேன் 2 மாதத்துக்கு முன்னால். ஒன்று வந்து காஃபி டே ஓனர், இன்னொன்று சரவணபா ஹோட்டல் ஓனர். நீங்கள் இன்றைக்கி சிரிப்பீங்க நான் ஏன் அழுதேன்னு. அந்த காஃபி டே ஓனரு 16,000 ஷாப் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட் இஸ் இன் நியூயார்க், இஸ் இன் வாஷிங்டன். எங்கே போனாலும் காஃபி டே இருக்கும். ஒரு காஃபி 150 rupees. எப்படி தெரியுமா? காவேரி அந்த பிரிட்ஜில் இருந்து குதிச்சு அவன் அப்படியே சூசைட் பண்ணான். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து அவன் பாடியை டாக் சாப்பிட்ருக்கும். 20,000 இட்லி உலகெல்லாம் விற்கிறது யார் தெரியுமா? சரவணபவா. வாஷிங்டன் டிசியில் போனால் ஒரு இட்லி $4. அப்படியே பசியாக இருக்கும், நம்ம இந்தியன் சாப்பிட்ணும். அங்கே போனால் கருவேப்பிலை கூட சாப்பிடுவோம். அப்படி இருக்கும் அந்த வாஷிங்டன் டிசியில் சரவணபவா ஹோட்டல். கைதியாக தான் செத்தார். ஒரு பாடி கைதியாக தான் வெளியே கொண்டு வந்தாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை, வாட் கேன் மேக் எ மேன் கிரேட்? ஒரு மனுஷனை கிரேட்டாக என்ன ஆற்ற முடியும்? ஹூ இஸ் அ பிளஸ்ட் மேன்? ஹூ இஸ் அ பிளஸ்ட் மேன்? ஹாப்பி இஸ் அ மேன் ஹூ சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான், அவன் தான் பாக்கியவான். பாக்கெட்டில் 5 பைசா எல்லாம் அந்த மோடி போடுக்கார் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், பணமில்லாத பரிவர்த்தனை. முதல்ல பண்ணது எங்கள் ஆண்டவர் தான். 6 லட்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. மோசஸ் பாக்கெட்டில் 5 ரூபாய் கிடையாது. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவர் பாக்கெட்டில் 5 ரூபாய் கிடையாது. பணம் தான் எல்லாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மன நிறைய நிம்மதி. எங்கே நிம்மதி? அங்கே ஒரு இடம் வேணும்னு சொல்கிறான். என்ன மெரினாவில் இருக்கா, பிளாக் தண்டரில் இருக்கா? அதுதான் இந்த மாட்டுத் தொழுவத்தில் நமக்கு கிடைச்ச ஒன்று. பீஸ் ஆன் எர்த், சமாதானம், சந்தோஷம். யாருக்குங்க சந்தோஷம்? குற்றம் புரிந்த உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்போ யாருக்குங்க சந்தோஷம்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றால் அதுவே சந்தோஷம். Blessed is a man whose sins are forgiven, whose sins are covered. எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். I'm really anointed this morning. Don't look at me, white saree. Don't look at me, old lady. Look at your life. This day I'm talking to you. இந்த காலை நான் உன்கிட்ட பேசுகிறேன். என் பாவம் மன்னிக்கப்படலை என்கிற உணவு எனக்கு இருக்கும்னா, that's a revelation. ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்டார், என்னை பற்றி ஜனங்க என்ன சொல்கிறாங்க? நம்மளும் கேட்போம் சில சமயத்தில், சொல்லுங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. எதுவுமே குட் ரிப்போர்ட் வராதுங்க. ஏன்னா உலகத்தில் எப்போதுமே நல்லது சொல்ல மாட்டாங்க. நம்ம எதாவது குற்றம் போனால் அதான் சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு சொன்னான், thou art Christ, the son of the living God. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். The greatest gift ever given to the world is குமாரன். God so those who believe on the Lord, அவர் கெட்டு போகாதபடி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார். இந்தளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்தளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. The greatest gift is குமாரன். Not ordinary குமாரன், a supernatural குமாரன், extraordinary குமாரன். Thou art Christ, the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் பேதுரு சொன்னார், மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்கள் அருமையான என் மகன் பாஸ்டர் மனோஜ் பேசமையும் அவருடைய குரலை நீங்கள் கேட்காதீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் வரும், பரலோகத்திலேருந்து வரும்.
ஒரு வெளிப்படுத்தல் வரும். ஆலயத்துக்கு வரும்போது சும்மா வசனத்தை கேட்டு மூளையில் வச்சுட்டு போகக்கூடாது. யூ மஸ்ட் கம் டவுன் 6 inches down to your heart, a revelation. தலையிலே இருக்கக்கூடாது. தலையில் வந்தால் தலையிலே போயிடும். 4 பேர் தலைவான்னு கூடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இருதயத்துக்குள்ளே வரணும். இருதயத்துக்குள்ளே வரணும். மஸ்ட் பி a revelation. என்னை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ரெவலேஷன் கொடுத்தார், என்னை ரிவைவல் கொடுத்தார். எங்க கம்பேஷன் இஸ் கம்பல்லிங் மீ திஸ் மார்னிங் டு ஷவுட் அப் மை வாய்ஸ். எனக்குள்ளே கொடுத்த அந்த ஆண்டோடைய இறக்கம் தான் என்னை கத்த வைக்குது. யோசேப்புக்கு கிடைச்சது ரெவலேஷன். உங்களுக்கு என்னங்க வேணும்? 5 காரியம் கேட்பீங்க. ஆண்டவரே, கல்யாணம் ஆகணும், பிள்ளை பிறக்கணும், 2 பிள்ளை கிடைக்கணும், 3 அறை உள்ள வீடு கிடைக்கணும், 4 சக்கர வண்டி கிடைக்கணும், 1 போட்டு 5 மூட்டை சம்பளம் கிடைக்கணும், 1 husband, wife, 2 children, 3 bedroom house, 4 wheeler, 5 figure salary. It's not enough. ஆண்டவர் இயேசுவே கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படியே நாம இயேசுவென்று அழைக்கப்படும். ஏனென்றால் தம்முடைய ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். சீமோனே, மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா அவனுக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்பே, யாரோ சொப்பனத்தில் வந்து சொன்னாங்கன்னு நினைக்காதுங்க. சொப்பனம்மா, எலும்புன்னு போயிடுமா? இது சொப்பனை இல்லைப்பா, இது தரிசனப்பா. எனக்கு தரிசனப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கணும். அதனால் பேதுரு சொன்னார், நீ இந்த வெளிப்படுத்தல் வச்சிருக்கிறதுனால நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? ஐ கிவ் த கீஸ் ஆஃப் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தின் தரவுகளை உனக்கு கொடுக்குறேன். வாட்ஸ் ஓ திங் பைண்ட் அப் பவுண்ட் இன் ஹெவன், வாட் லூஸ் அப் லூஸ். ஏதோ கட்டுவி அது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பது அல்ல. போடுங்க. ஹல்லேலூயா. நீ என்ன கட்டுனாலும் அது பரலோகத்தில் கட்டப்படும். என்ன சின்ன மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு சரியாக பாட முடியும், அம்மாவுக்கு பாட முடியும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள இயேசு வந்தா உன்னை பார்த்து ஊரே வியக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? சே எஸ் ஐ கேன். எஸ் ஐ கேன் பிகாஸ் மை காட் கேன். முடியும் என்றால் என் தேவனால் முடியும். யோசேப்பே, பயப்படாத, நீ சந்தேகப்படாத. ஆமாம், நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. அவர் இயேசு என்று அழைக்கப்படும் அந்த பாவத்தின் மீட்டு ரட்சிப்பார். நான் என்னங்க பண்ண முடியும்? இந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, ஆபத்தான ஒரு காரியம். ஏன் கல்யாணம் நாங்கள் அம்மா வயிற்றில் கொண்டு வச்சுருக்கோம். அந்த காலத்தில் என்ன நடக்கும்? கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம குழந்தை அந்த கல்லெறிஞ்சு கொள்ளுற காலத்தில் இவளை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்? ஹவ் கேன் இட் பி? ஹவ் கேன் ஐ மேக் இட்? இதை என்னால் எப்படி செய்ய முடியும்? கதரும் வேலையில் மறுபடியும் கொடுக்குற ரெவலேஷன். அவர் இம்மானுவேல். வாசிங்கம்மா அந்த வசனம். அல்லையே சொல்லியிருக்கணும்ல, சொல்லுங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்க. வாசனம் ஒரு அல்லலுயா போகணும். யாருக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த வேர்ட், யூ வில் ஷவுட் அல்லலுயா. அதை யாரும் சொல்ல தேவை கிடையாது. The very word God is with me, அதுவெல்லாம் போதும். Emmanuel, God is with me, nothing can shake me. God is for me, who can be against me? He justified me, who can condemn me? Who can separate me from the love of God? In all these things I'm more than a conqueror. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தா எனக்கு யார் விரோதியாக இருக்க முடியும்? அல்லையே சொல்லுங்க. ஒரே ஒரு அம்மா தான், 100க்கு 100 கை இருந்தால் தூக்குங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதியாக யார் இருக்க முடியும்? என்னை நீதிமானாக்க எந்த கோட்டை என்னை கண்டம் பண்ண முடியும்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? ஐ எம் அ ஓவர்கம்மர், நாட் அ அண்டர்கோவர். நான் மேலே போகிற ஆளு, நான் கீழே போகிறது கிடையாது. God is with me. இம்மானுவேல். ஜோசப், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலோ நீ அறிய வேண்டிய ஒன்று, யூ ஆர் நாட் அலோன், ஐ எம் வித் யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We can take risk because God is with us. வாழ்க்கையில் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் வாழ்கிறதுக்கு தைரியம் உள்ளவங்களை நம்ம மாறணும். ஏன்னா அவர் ஒருபோதும் உன்னை விட்டு போகிறது கிடையாது. The greater is he who is in you than who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம்.
உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதியை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற நேபுகாத்து நேச்சரை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற பெலிஸ்தியன் கோலியாத்தை பார்க்கலாம், பார்வோனை பார்க்கலாம். உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், பெரியவர் எனக்குள்ள சின்னவன் என்னங்க பண்ணுவான்? இந்த தைரியத்துக்குள்ளே வந்துட்டான் யோசேப்பு. இந்த தைரியத்துக்குள்ளே வந்துட்டான். இட்ஸ் அ கிரேட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரிஸ்க் ஹி ஹேஸ் டு டேக். அவன் வாழ்க்கையில் அவன் எடுக்க வேண்டிய பயங்கர ஆபத்தான ஒரு ரிஸ்க் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகாமல் ப்ரெக்னென்டான ஒரு லேடியை கொண்டு போகிறதா. அதை கொண்டு போகிறனால எவ்வளோ ஆபத்துன்னு அவனுக்கு தெரியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் ஜோசப், he obeyed the voice of God. அல்லேலூயா போட்டிருக்கணுமே. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க யாரும் இங்கே இல்லாத மாதிரி தெரியுது. இந்த சர்ச்சில் இருக்க மாட்டான். இது கனான் சர்ச். எல்லாரும் மெச்சாரிட்டி இங்கிலீஷ் பேசுகிறவங்களாக இருப்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படி இருந்தால் தான் மேல்படியை பார்க்க முடியும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரா, தரிசனம் கொடுத்தாரா, விஷன் கொடுத்தாரா, யூ மஸ்ட் சே எஸ் டு காட். அது கொஸ்டினே கிடையாது, நெகோசியேஷனே கிடையாது. அல்லேலூயா. நம்ம லூக்கு 9 நான் பார்ப்போம். ஒருத்தர் சொன்ன, ஆண்டவர் நீ எங்கே போனாலும் நான் வருவேன். ஆண்டவர் சொன்ன, ஆகாயத்து பறவைகள் கூடுகளும் நரிகளுக்கு குழிகள் உண்டு, தேவக்குமார்னு பின்பற்றி வரும், நான் எனக்கு தலை சாக்க இடம் இல்லை. டேஷ் டேஷ் போட்டார். அப்படின்னா வில் யூ ஸ்டில் ஃபாலோ மீ? தலை சாக்க எனக்கு இடம் இல்லை, என்ன நீ பின்பற்றி வரியா? அவன் கேட்டான், அவங்க எங்கே போனால் அவங்க பின்னால் வரும். ஏன் தெரியுமா கேட்டான்? அந்த பரிசேயர்களுக்கெல்லாம் சீடர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் அக்காமடேஷன், நல்ல சாப்பாடு, பயங்கர நைஸ் காமன், எங்கே போனாலும் எல்லாரும் தோத்திரம் போடுவாங்க. சந்தை வேலிகளிலே அவங்களுக்கெல்லாம் ஆனர் கிடைக்கும். அவன் நினச்சான் அது மாதிரி தான் ஜீசஸ்ன்னு. ஆனால் ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, நரிகளுக்கு குழி இருக்குது, என்னை பின்பற்றி வருவனுக்கு டேஷ். நீ யோசித்துக்கோ எங்கே நம்ம போகிறோம். ஸ்டில் யூ ஃபாலோ மீ. நோ நெகோசியேஷன். ஜோசப் ஒரு நெகோசியேஷன் பண்ணவே இல்லை. ஆண்டவரோட பேரம் பேசலை, தரகு பேசலை. தரகு பேசாதவன், தயங்காதவன், தாமதிக்காதவன். எப்படி இருக்கு என் தமிழ்? பரவாயில்லையா? அவன் தரகு பேசாதவன், தாமதிக்காதவன், தயங்காதவன். யார் இங்கே இருக்கான்? அவன் தான் யோசேப். ஆமாம், நான் இந்த மரியாதை கூட்டிகிட்டு போனால் எங்கே ஸ்டே பண்ணுவேன்? எங்கே இந்த பணம் வரும்? எப்போ திருப்பி வரணும்? குழந்தை எங்கே பிறக்கும்? ராஜா தானே, எங்கே பிறப்பார்? டிட் யூ ஆஸ்க் எனி கொஸ்டின்? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா? அன்கொஸ்டனபிள் ஃபெய்த் அண்ட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். தேவன் ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுக்கும்போது கேள்வி கேட்காம அவன் கீழ்ப்படியணும். கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். அன்கொஸ்டனபிள் ஃபெய்த், இம்ப்ளிசிட். உடனே அவன் யோசேப்பு சொன்னானா, கொஞ்ச நாள் பொறுத்து வரேன். ஒருத்தன் சொல்லுவான், ஆண்டவரே அவன் பின்பற்றி வரேன், எங்கள் அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு. யோசேப்பு ஏதாவது சொன்னானா? பிரியமான கதை, இதுதான் யோசேப்பு. அப்படி தான் நீங்களும் இருக்கணும். ஆண்டவரே கல்யாணம் அனுப்புறம் வரேன், எங்கள் தாத்தா செத்து போன பிறகு வர்றேன், நான் ரிட்டையர் ஆன பிறகு வர்றேன், பணம் சம்பாதிச்சுட்டு வர்றேன், செத்தவன் அடக்கம் பண்ணிடு, நீ என்னை பின்பற்றி வா. அன்னைக்கு மட்டும் யோசிப்பு தாமதித்திருந்தானா இந்த தேவ திட்டம் நிறைவேறி இருக்குமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தாமதிக்கலை. உங்களை கொஞ்சம் பேரை கடவுள் கூப்பிடுறாரு. நோ மோர் டிலே. தயக்கம் வேண்டாம். தலைக்கு மேலே தண்ணி போன சாணம் என்ன, முளம் என்ன? தலைக்கு மேலே தண்ணி போச்சா இல்லையா? ஞானஸ்தானத்தில் அதுக்கு மேலே போச்சுன்னா சாணம் என்ன, முளம் என்ன? ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்களே, தைரியம் இருந்தாலே சொல்லுங்க. என்னங்க இந்த பிரசங்க நான் கேட்க வரலன்னு சொல்லிங்களா? சாண்டா பிரசங்க வந்தீங்களா? சாண்டா ட்ரீக்கில் தான் கிஃப்ட் வைப்பார். சேவியர் ட்ரீ மேலே வச்சுட்டு போனார். ட்ரீ கீழே வச்ச கிஃப்ட் வேணுமா, ட்ரீ மேலே வச்ச கிஃப்ட் வேணுமா? சாண்டா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றார். ஆனால் சேவியர் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆர் யூ சாண்டா கிறிஸ்டியன் ஆர் யூ சேவியர் கிறிஸ்டியன்? மேக் எ டிசிஷன் இன் யுவர் லைஃப் மை ஃப்ரெண்ட். நான் நல்ல ஒரு பசங்க கிடச்ச பிறகு தான் பாஸ்டர் மனோஜ் சர்ச்சுக்கு வந்தேன். இந்த ஃபுல் இயர் வரல. எனக்கு ஒரு நல்ல sermon கொடுத்தா போயிடுவேன். கத்தர் கொடுத்தார், வந்திருக்கேன். hours together I prepared this sermon. மணிக்கணக்காக நான் உட்காந்து இங்கே வந்திருக்கிறேன். பிரியமான கத்தருடைய பிள்ளை, காலிலேருந்து நான் வந்து 8:30 8:40 வரை உட்காந்துருந்தேன். ஆண்டவரே இதை நீங்கள் கொடுக்கணும். என் பேரில் நான் பேசக்கூடாது. ஐம் டயர்ட்.
ஆனால் உன்னையே கொடுக்கணும், ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. டோன்ட் லுக் அட் மீ, த ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. காட் வாண்ட் சம்படி ரிசன் அஸ் ஜோசப். இந்த இடத்துல யாரையோ கத்தர் யோசேப்பை எழுப்ப விரும்புகிறாரு. டு ஃபுல்ஃபில் த பிளான் ஆஃப் காட். எத்தனை பெரிய திட்டம், ஆனால் சின்ன யோசேப் கொண்டு கத்தர் நிறைவேற்றுறாரு. காட் இஸ் அ பிக் பிளான் ஃபார் யுவர் லைஃப். எங்கே பிறந்தீங்க? எங்கள் அம்மா பெற்று போட்டா. இல்லை, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் கொண்டு பெட்டி ஒரு திட்டம் வச்சு தான் கொண்டு அவர் திட்டங்களை நிறைவேற்றுகிறவர். திட்டம் போடுறவங்க நிறைவேற்ற மாட்டாங்க, ஆனால் திட்டம் போட்டு நிறைவேற்றுறது நம்முடைய தேவன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கார். சின்ன மனுஷன் தான், ஆனால் பெரிய ஆண்டவர், பெரிய திட்டம். அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் வெளிப்படுத்தலை கொடுக்குறாரு. பட் இஸ் அப் டு யூ டு ஒபே ஆர் சே நோ. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்து உன்னோடு பேசும் பொழுது, மகனே மகளே, நீ நாளைக்கு வர்றேன், எங்கள் அப்பா அடக்கம் பண்ணிட்டு வர்றேன், கார் வாங்கிட்டு வர்றேன், வீடு கட்டிட்டு வர்றேன்னு சொன்னால் நோ, கிடையாது, டிஸ்மிஸ், ரிஜெக்டட். இன்னொருத்தர் சொன்னால், ஆண்டவரே நான் வருவேன், ஆனால் போய் ஃபேர்வெல் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் சொன்ன கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குறேன், எனக்கு தகுதியே கிடையாது. யோசிப்பு சொன்னானா, எனக்கும் கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இந்த பொண்ணு வந்து என்கேஜ் தான் ஆயிருக்கு, கல்யாணம் இல்லை, இவளுக்கா இவ்வளோ பெரிய தியாகத்தை நான் பண்ணணுமா? என் அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும்னு சொன்னானா? கேட்கல. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவை கேளுங்க, கணவனை கேளுங்க, மனைவி கேளுங்க, ஆனால் கத்தர் தரிசனம் கூட்டா யாரையும் கேட்காதீங்க. தனியாக பிறந்தோம், தனியாக சாவோம், இடையில இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அவருக்கே சொந்தம். அதுக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு யாரையும் கேட்க தேவை கிடையாது. ஒரு ஆள் என்ன சொன்னாங்க, ஆமாம் ஆண்டவர் தான் பெர்மிஷன் கொடுத்தா, எலியா வந்து எலிசாவுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு, எதுக்கு போய் ஃபேர்வெல் சொல்லிட்டு வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு, ஏன் ஜீசஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கலன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அங்கங்கே பார்க்கக்கூடாது, தயவுசெய்து அங்கே பார்க்கக்கூடாது. சின்ன காரியம், ஒரு பிள்ளை போகுது, அதுக்கு பார்க்கணுமா? வசனத்தில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. பிரியமான எலிசா பெர்மிஷன் கொடுத்தாரு, ஏன் தெரியுமா? ஜாயின்ட் பிஸ்னஸ் வித் இஸ் ஃபாதர். பெரிய நிலத்தை உழுதுட்டுருக்கிறாரு. ஒருவேளை அந்த மாடும் அந்த ஏரும் அப்பாவுக்கு சொந்தமாக இருந்திருக்கலாம். அதனால் தான் போய் பெர்மிஷன் கேட்க போனேன். எனக்கு இமேஜினேஷன் அது. ஏன்னா உடனே வந்தா, 2 நாள் தள்ளி வரல, உடனே வந்து என்ன பண்ணான்? முதல்ல ஏரையும் மாடையும் எரிச்சான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவன் சுட்டெரிச்சிட்டு வந்தான், சுருட்டி வச்சுட்டு வரல. ஆனால் பேதுரு சுருட்டி வச்சிருந்தால பிரச்சனை வந்தவனை போய் எடுத்துட்டான், படகு அந்த நெட்டு வலையை எடுத்துட்டான். உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றுக வர சமயம் சுருட்டி வைக்கக்கூடாது, சுட்டரிச்சிடும். யோசேப்பு சுட்டரிச்சனால திரும்பி பார்க்கவே இல்லை. நிறைய தடவை பாஸ்டர் மனோஜ் நிறைய தான் விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் நீ கலெக்டராக இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு அதான் ஆசை, என் பையன் கலெக்டர் ஆகணும், இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸ் ஆகணும், அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஆசை. அதிலே ஒர்க் அவுட் பண்ணார். ஐயோ, பையன் போய் பெண்டகாஸ்டல் பாஸ்டர் ஆகிட்டார். பையன் பாருங்க, கண்ணத்தில் கை கொடுத்துருக்கோம் அதிருக்கா, என் பையன் பெண்டகாஸ்டல் பாஸ்டர் ஆகிட்டான். ஆனால் மனோஜ் சுட்டரித்தவன், கை தட்டுங்க பார்க்கலாம், சுட்டரித்தவன், சுருட்டி வைக்காதவன். திரும்பி பார்க்க அவருக்கு டைமே கிடையாது. அவர் முன்னால் போயிட்டார். டூ ஆர் டை ஃபார் காட், லிவ் ஃபார் காட், ஐ டை ஃபார் காட். அவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமான கர்த்தரே, எனக்கு டைம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, அதை நான் முடிக்கணும். அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லுவார், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ட்ரீம் அண்ட் விஷன்ஸ் கிடைச்சுன்னா அது சாதாரணமாக இருக்காது. when you get a vision there will be provision. விஷனுக்கு ப்ரொவிஷன் கட்டாயம் ஆண்டவர் கொடுத்துருவார். நான் ஆஃப்ரிக்காவில் போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பேன், 3 மாதம் ஹோட்டலில் இருக்கிறேன். ஒரு ஆள் வந்து மெல்ல கேட்பார், ஹூ வில் பே யுவர் பில்னு. நல்லா ஐ எம் த வில்ல காடியா டு பே மை பில். அவருடைய சித்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அவர் கட்டி தான் ஆகணும் எனக்கு பில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விஷனுக்கு அந்த ப்ரொவிஷன் விஷன் கொடுக்க சமயத்தில் ஆண்டவர் வந்து சும்மா விட மாட்டார், வேலை வாங்குவார். இவன்கிட்ட சொல்கிறாரு, பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு போகணும், பிள்ளையை ஏறது கொல்ல போகிறான். ஒரு நிமிஷம் கேளுங்க, எவ்வளோ தாட்டு, ஒரு நல்ல உங்களை மாதிரி நல்ல புத்தி உள்ளவங்க எவ்வளோ நினச்சிருப்பாங்க. தேவ தூதனே வெளிப்படுறாரு, இவர் தேவனுடைய குமாரனா, அவர் பெரியவராக இருப்பாராம்,
கவர்மெண்ட்டே இவர் ஷோல்டரில் தான் இருக்குமா, கத்தத்தம் தோல் இருக்குமா. ஐயா சாதாரண ஏறது கொல்ல தேடுறானா நான் கொண்டு ஓடணுமா. நல்லா இருக்கா கதை? இவர் பெரிய ராஜா பிள்ளை, எனக்கு மனைவி வயிற்றில் இருக்குதான், ஆனால் தங்குறது கூட இடமே இல்லையா, மாட்டு தொழுதெல்லாம் கொண்டு போகணுமா. எவ்வளோ சூழ்நிலைகள் அந்த விஷனை சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சந்தேகப்படலை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அழைத்த அழைப்பில் நிறைய சந்தேகம் வரும். இஸ் அ கால் இஸ் ஃப்ரம் காட். உண்மையிலே தேவன் நான் கூப்பிட்டாரா, உண்மையிலே நான் இதில் இருக்கணுமா, அவருடைய சித்தமாக இருந்தால் ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ளே நான் வர்றேன், ஆண்டவர் காப்பாற்ற முடியாதா, அவருக்கு பிள்ளையை காப்பாற்ற முடியாதா, நான் கொண்டு ஓடணுமா. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மோட்டர் பைக் இருந்துச்சா, ஃப்ளைட் இருந்துச்சா, புல்லட் ட்ரெயின் இருந்துச்சா? ஒரு கழுதை தான் இருந்தது. கழுதை மேலே ஏர் உட்காடுறாங்க மனைவியும் நியூபார்ன் பேபியும். என்ன அவங்க வாழ்க்கையில் நடக்குது? அந்த கைதியாக போகிற பிள்ளைய தேடிட்டு போலீஸ் பின்னால் வருது. இமேஜின் பண்ணுங்க. அரசாங்கம் தேடும் ஒரு கைதி உன் கையில் இருக்காராம். ஃபாஸ்ட்டாக போக முடியாத ஒரு வாகனத்தில் நீ போயிட்டுருக்கியா? இமேஜின் பண்ணி பாருங்க. ஹவு டேஞ்சரஸ்லி லிவ்ட் ஃபார் த லிட்டில் பேபி. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ அவன் வேதனைப்பட்டிருப்பான். இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்களா, எத்தனை கேள்வி கேட்பீங்க தெரியுமா? எங்கே நான் தங்குவேன், என்ன பாஷை பேசுகிறாங்கோ, எனக்கு இன்கம் எங்கே, நான் என்றைக்கு திரும்பி வரணும் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? நான் ஒரு வார்த்தை கேட்கல. 8th போகிறான், லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், இங்கே பாஷை வித்தியாசம், தங்க இடம் சொல்லலை, எப்படி காசு ஏன் பண்ணணும் சொல்லலை, ஒன்றுமே கொடுக்கலை. பிரியமான கர்த்தரே, there is time we travel in a future of uncertainty, but we know whom we have believed. வருங்காலத்தை நினச்சி பார்த்தா என்ன செய்ய போகிறோன்னு தெரியவே தெரியாது. There are times பாஸ்டர் மீரா அண்ட் பாஸ்டர் மனோஜ் will wonder, 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வருங்காலம் எப்படி இருக்கும், அப்படி யோசிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நடத்துவார், அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். தரிசனம் தந்தவர் அவர் அல்லவா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் அவர் தான். நாங்கள் we are only a vision carriers, not the visionaries. Christ is the visionary, we are the vision carriers. தரிசனம் கர்த்தர், அதை எடுத்துக்கொண்டு போகிறவங்க தான் நம்ம. அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த யோசேப்பு மட்டும் முறுமுறுக்கிறவனா, குறை சொல்கிறவனா, ஆண்டவர் கேள்வி கேட்குறவனா இருந்தால் இயேசுவுக்கு வளர்ப்பு தகப்பனா இருக்கவே மாட்டார். ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, இன்னொருடைய பிள்ளைக்கா எவ்வளோ ஆபத்தை இவர் எடுக்கிறார். For somebody's child, yes, taking such a risk. நம்ம பிள்ளைக்கே நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம், பிரச்சனை வந்தால் ஓடி போயிடுவோம். உண்மையாக நான் சொல்கிறேன். நான் 18 வயசு வரை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான். 18 வயசு வரை எப்படியோ நம்ம போராடுவோம். ஆனால் இன்னொருடைய குழந்தைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். எப்படி? ஆபத்தான சூழ்நிலையிலே. அல்லையோ சொல்லுங்களேன், அல்ல சொல்லுங்களேன். He took risk for Jesus. இயேசுவுக்காக ஆபத்தான சூழ்நிலை வாழ்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தவன் தான் யோசேப்பு. அண்ட் ஐ எம் ரெடி டு டூ தேட். நான் செய்கிறதுக்கு நான் இதுமாதிரி இருந்திருக்கேன். ஆபத்தான சூழ்நிலை ஆப்பிரிக்காவில் இருந்தேன். ஆபத்தான சூழ்நிலை என்னை கிட்னாப் பண்ணி வச்சுருந்தாங்க அவுரங்காபாத்தில். ஆபத்தான சூழ்நிலை தான் ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டுருக்குறேன். ஃப்ளைட் எரிஞ்சாமே கீழே உழுவனான்னு தோணும். ஐ டோன்ட் கேர் அபவுட் மை செல்ஃப். என் ஜீவனையும் அருமையாக நான் எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கிறது தான். ஓடுறேன். என் பையன் சொல்லுவான், உங்களுக்கு வயசாயிட்டுமா, இனிமேல் நான் தொடர்ந்து ஓடுறேன். நான் தொடர் ஓட்டம் கிடையாது, எல்லாருக்கும் தனி ஓட்டம் தான். தொடர் ஓட்டம் கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உனக்காக இதே உன் ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இம்மானுவேல். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யோசேப்புக்கு இருந்த தெம்பு, அன்பினால் வந்த வம்பு, வாழ்க்கையில் இருந்தது என்ன தெரியுமா? இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறார். God is with me, my friend. You can go through the fire, go through the water, go through shock. மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். தண்ணீரை கடக்கும் பொழுது கூட இருப்பார். அக்கினியில் உன் கூடயே இருப்பார். ஏன்? இம்மானுவேல். ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷன் இருந்தால் நான் வில் டேக் ரிஸ்க் ஃபார் காட். ஆண்டவருக்காக எந்த ஆபத்தான சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அவன் சொன்ன எப்துக்கு போன்னு சொல்லிட்டார். ஓடி போங்கிறார். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஓடுறார். இப்போ ஆண்ட சொல்கிறேன், இந்த நைட்டுக்குள்ளே ஓடுங்க நார்த் இந்தியாவில் பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு. நார்த் இந்தியாவா? இன்னைக்கு நைட்டா? டிக்கெட்டு புக் ஆச்சா? ஹோட்டல் கட்சிதா? அங்கே யாரோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்களா? நம்ம வாழ்க்கை. ஆனால் யோசி அப்படி இல்லை. அந்த நம்ம 10 மைல் ஸ்பீடில் போகிற வாகனம், 10 மைல் ஸ்பீடில் போகும்போது அந்த கழுதை, அதில் பிள்ளையும் அந்த ஒய்ஃபை வச்சுட்டு இவர் நடந்து தான் போகிறாரு. எத்தனை மைல் நடந்தார் தெரியுமா? அங்கே போய் எங்கே வீடு தேடி இருப்பார்? எப்படி அந்த லாங்குவேஜை கற்றுருப்பார்? என்ன வேலை செஞ்சுருப்பார்? எது வரைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார், அவன் சாகும் பிறகு என்னைக்கு ஏரோது சாக போகிறான். எல்லாமே ஒரு சஸ்பென்ஸ், டேஷ் டேஷ் டேஷ். ஆனால் அவனுக்குள்ள அந்த சஸ்பென்ஸில் இருந்த ஒரு தெம்பு என்ன தெரியுமா? என் கூட ஒருவர் இருக்கிறார், நான் தனியாக அல்ல. இந்த தரிசன பாதையில் நான் தனியாக அல்ல, ஆண்டு என் கூட இருக்கிறார். இஸ் அ ப்ரொவைடர், இஸ் அ ப்ரொடெக்டர், இஸ் அ ஹீலர், இஸ் அ டெலிவரர், இஸ் கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட், அதோனா எல் ஷடாய். ஒரு ஆளியா போட்டிருக்கலாம்ல, எல் ஷடாய், மைட்டி காட், who the creator of the universe is with me. அதுதான் நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. God is with me, nothing else shake me. தேவன் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ ஆண்டு சார் அவன் செத்து போயிட்டான், பரவாயில்ல சொல்கிறாருமா. வாசிங்க 20 வசனம். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். இப்படி ஒரு கீழ்ப்படிதல் யாருக்குங்க இருக்கும்? they are settled in Egypt, எல்லாம் வசதியாக செட்டில் ஆயாச்சு. டகார்னாண்டதா திரும்பவும் நீ போ. இப்போ தானே செட்டில் ஆனோம், இப்போ தானே கொஞ்சம் வேலையெல்லாம் தேடி வீடெல்லாம் பார்த்து சார் அதுக்குள்ளே திரும்ப போகிறேன்னு சொல்கிறீங்களே. கேள்வியே இல்லைங்க, நோ கொஸ்டின். ஆண்டவர் சொன்னாரா போவேன், உட்கார சொன்னால் உட்கார. இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு தான் இயேசுவின் தரிசனத்தை கத்த நிறைவேற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு டைம் முடிஞ்சுட்டு நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. வாசிங்க 25 வசனம், 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1:25. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தா இதுக்குள்ள எவ்வளவோ ஆழமான சத்தியம் இருக்கு. நியமிக்கப்பட்ட பெண், காதலித்த பெண், கரம் பிடித்த பெண், கை கூட இருக்கிறா, அவளை தொடாமல் இருந்தான் நான் 1 வருஷத்துக்கு. இந்த சென்னை சிட்டியை பற்றி தலை கவிழ்ந்து போனேன் நான். இப்போது உலகத்தில் 42 கண்ட்ரி போயிருக்கேன், அடித்து பேசுவேன். தமிழர்கள், தமிழ்நாடு ஒழுக்கத்தில் உன்னதமான ஒரு நாடு. என் குல பெண்கள் சாரியை கட்டி சுற்றி வைப்பாங்க அம்மா மாதிரி. அந்த சோனியா காந்தியிலேருந்து எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஒழுக்கத்துக்கு உன்னதமான ஒரு நாடு. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காமராஜ் பிறந்த எங்கள் தமிழினம் அப்படி அடிச்சிருக்கேன் நான். இன்றைக்கி தலை கவிழ்ந்து நிற்கிறேன். அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு தான் ஒஸ்ட்டுன்னு, இந்தியாவிலே ஒஸ்ட்டுன்னு. இந்த பிள்ளைங்களுக்கு பால் அந்த இதை பார்க்குறாங்க, அசிங்கமான படத்தை வாய் கொண்டு சொல்ல விரும்பலை. அசிங்கமான பலாத்காரம் பண்ண குழந்தைய பலாத்காரம் பண்ணுறத, அதுக்காக குழந்தைகளை ட்ரெயின் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு சென்னை சிட்டி. we got to put your head down my friend, put your head down my friend. I wept over that news. அந்த செய்தியை கேட்டு நான் அழுதேன். அந்த யோசேப்பை பார்க்குறோம், எத்தனை தியாகம், எத்தனை தியாகம். அந்த பொண்ணு கூட இருக்கிறா, ஆனாலும் கூட அவளுக்குள்ளே இருக்கிற பேபி பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை காப்பதற்காக அவளை அறியாதிருந்தான் என்கிற வசனம் சொல்லுது. ஆண்டவருக்காக மக்கி மழுங்கி போன மனசாட்சியில் நாரி ஊறி போன சென்னை சிட்டியில் இந்த ஒழுக்க நெறியை காப்பாற்றுற உன்னதமான பக்தர்களுக்கு நான் ஒரு சல்யூட் கொடுக்குறேன். will you do that my friend, will you do that my friend? எனக்கு கிறிஸ்தவர்ன்னு சொல்கிறவங்க, விசுவாசின்னு சொல்கிறவங்க கூட பாவம் செய்கிறாங்க, பாலுறவு பாவத்தை செய்கிறாங்க. ஒருவேளை பாடியாக பண்ணால் மென்டல் ப்ராஸ்டியூஷனுக்கு போகிறாங்க. வாழ்கிறது ஒரு பொண்ணோட, நினைக்கிறது இன்னொரு பொண்ணை. மென்டல் ப்ராஸ்டியூஷன். ஆனால் ஒரு பொண்ணை கண்ணை இச்சோடு பார்த்தேன்னா அவுட்டு, நீ விபச்சாரம் செய்தாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, யோசேப்பு
தன்னுடைய சரீரத்தை அடக்கி கொண்டான். the lust of the flesh, lust of the eyes and pride of life அவன் அப்படி தூக்கி போட்டான் ஆண்டவருக்காக வேண்டி. அதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அனுதனும் என்னை பின்பற்றி வர கடவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஒன் மேன் வித் காட் இஸ் அ மெஜாரிட்டி. உங்கள் ஒர்க்ஸ் பிளேஸில், உங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் மாதிரி ஒழுக்கம் உள்ளவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துக்குங்க. நீங்கள் ஒரு யோசிப்பாக இருக்கலாம். பாவம் பக்கத்தில் இருந்துச்சு அவனுக்கு. மரியாள் பக்கத்தில் இருந்தா. ஒரு ஆள் வேலை ஸ்தலத்தில் பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு ஆள் அட்ராக்ட் பண்ணுவாங்க. நோ டிஸ்ட்ராக்ஷன், ஜீசஸ் அட்ராக்ஷன். இந்த உலகத்தில் எதுவும் என்ன அட்ராக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஜீசஸ் அட்ராக்டில் இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்த கண்ணை இன்னொரு பொண்ணை பார்க்காது, இனி ஒரு ஆணை பார்க்காது. நான் மேலே பார்வை பார்த்த ஆள், நான் கீழே பார்க்குற ஆள் கிடையாது. லுக்கிங் அன்டு ஜீசஸ், த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் மை ஃபெய்த். இஸ் இட் பாசிபிள்? இந்த ஹை-ஃபை லைஃப்பில் இஸ் இட் பாசிபிள் லிவ் அ ஹோலி லைஃப்? ஒரு ஆள் என்ன சொன்னார், ஐ லவ் மை வைஃபை மோர் தென் மை ஒய்ஃப்னு. ஐ லவ் மை வைஃபை மோர் தென் மை ஒய்ஃப். அந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். மனுஷன் வைஃபையை நேசிக்கிற ஒரு காலம். நைட்டில் இன்டர்நெட்டு பார்க்குறது. என்ன நெட்டில் நீ இருக்கியோ அது சாத்தான் போட்ட நெட்டு, தெரிஞ்சுக்குங்க. WWனா 666 தெரிஞ்சுக்குங்க. லெட் யூ ஹேண்ட்ஸ் பி க்ளீன். ஒரு காலத்தில் கண்ணால் பைபிள், கையினாலையும் பாவம் செய்யுங்க. சேட்டிங், விரல்களினால் பாவம் செய்வாங்க பைபிளில் இருக்குது. பி ஃப்ரீ ஃப்ரம் இட் மை ஃப்ரெண்ட். எப்படிங்க முடியும்? ஒரு நிமிஷம் இயேசு உங்கள் கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்க, முடியும். ஒரு நிமிஷம் ரெக்கன் யுவர் செல்ஃப், கிரைஸ்ட் இஸ் வித் யூ. கேன் யூ டூ தட்? இயேசு உங்க கூட இருக்கார். ஏன் செய்றீங்க? யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. எனக்கு ரகசியமாக அந்த இன்டர்நெட்டில் போக தெரியும். ரகசியம் என்பது ஆண்டவருக்கு முன்பாக கிடையாதுங்க. கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் நோக்கமாக இருக்கிறது. நீ எந்த நெட்டுக்குள்ளே போகிறேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இந்த யோசேப்பு அந்த மரியாளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்காக தன்னையே அவன் அடக்கி வாழ்ந்தான் ஓராண்டு காலம். முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? அவன் நீதிமானாக இருந்தான், தரிசனம் பெற்றவனாக இருந்தான். கிரேட்டஸ்ட் ரெவல்யூஷன் அவனுக்கு கிடைச்சிது. அதனால் கீழ்ப்படிஞ்சான், அதை நிறைவேற்றி முடித்தான். நான் முடிக்கிறேங்க. ஏதாவது ஒன்று செய்து சாதிச்சிட்டுனா நம்ம எதிர்பார்ப்போம், என்ன தெரியுமா? ரிவார்ட் அண்ட் அவார்ட். ரெண்டும் நான் எதிர்பார்ப்போம். ஏதாவது ஒன்று செஞ்சேன், யாராவது ஒன்று என்னை பற்றி நல்லா, எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்குது. வெளியே காட்டாட்டாலும் மனசுக்குள்ளே, சிஸ்டர் உங்கள் குக்கிங் சூப்பர்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இருக்கும். சிஸ்டர் நீங்கள் பைபிள் வாசிங்க ரொம்ப நல்லா இருக்குது, சிஸ்டர் நீங்கள் பேசுகிறீங்களா இருக்கும். யோசிப்பை பார்த்து யாராவது சொன்னாங்களா? கிடையாது. மரியாளை பற்றி கூட சொல்லிப்பா, மரியாளின் குமாரன். ஆனால் யோசப்புக்கு யாருமே ஒரு ரிவார்ட் கொடுக்கலைங்க. ஆனால் இஸ் த பெஸ்ட் கேரக்டர் ஐ கேன் சி இந்த கிறிஸ்மஸ் ட்ராமா. இந்த கிறிஸ்மஸ் ட்ராமாவை ரொம்ப நடிச்சு காட்டினா என் உள்ளத்தை கவர்ந்தது இந்த யோசிப்பு தான். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று தெரியுமா? ஆண்டவர் தான் பாருங்களேன், ஒரு தடவை தான் மரியாள்கிட்ட பேசியிருக்காரு, உன் வயிற்றுக்குள்ளே குழந்தைய வைக்கவான். அதுக்கு பிறகு பேசவே இல்லை, தெரியுமா? பேசவே இல்லை. நீ இன்னும் வசனம் கண்டுபிடிங்க, மரியாள்கிட்ட 2வது தூதன் வந்தான், 2வது பேசினா, கிடையவே கிடையாது. அந்த ஸ்டோரி முழுவதும் யோசேப்பு தான் திரும்ப திரும்ப வந்திருக்கான் தூதன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள். ஏன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு யோசேப்பால் முடியும் என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். அதனால் யோசேப்பை பிள்ளையை தூக்கிட்டு போ, பிள்ளையை கொண்டு வா, எல்லாம் யோசேப்பெலாம் சொல்லியிருக்கார். சத்திரத்துக்கு போ, அங்கே கூட்டிகிட்டு போ, எல்லாம் அவன்கிட்ட தான் பேசியிருக்கிறார். அதனால் பிரதர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. ஒருவேளை உங்கள் ஒய்ஃப்கிட்ட அவ்வளோ பேசணும், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்களா? என் ஒய்ஃப் போவாங்க. பிரதர் நீங்கள் பைபிள் படி, என் ஒய்ஃபை நல்லா ஜெபம் பண்ணுவாங்க காலையில். இது ஒய்ஃப் கிறிஸ்டியானிட்டி இல்லை, இது ஹஸ்பண்ட் கிறிஸ்டியானிட்டி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னோட மறுபடியும் மறுபடியும் பேசுவார். வெளி சே எஸ் டு காட். என் டைம் முடிஞ்சது, கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஐ வாண்ட் டு கிவ் யூ அ கால். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற இந்த தினத்தில் என்னை ஒரு யோசேப்பை போல இயேசுவை உலகத்துக்கு இரட்சகரை அறிவிக்கிறதுக்கு இந்த பெரிய உங்களுடைய திட்டத்தில் எனக்கு ஒரு பகுதியை நீங்கள் கொடுங்க. அதை நான் யோசேப்பின் பகுதியாக இருக்க நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டேக் த பார்ட் ஆஃப் ஜோசப் இன் த கிரேட் விஷன் ஆஃப் காட். என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தியாகத்தின் பாதைக்கு செல்ல, என் ஜனம் அழியுதே என்று ஏங்கும் தேவனுடைய துக்கத்தை தணிக்கிற
இயேசுவுக்கு சீடனாக, யோசேப்பாக. நோ நெகோசியேஷன், நோ ஹெசிடேஷன் இல்லாமல் உங்களை பின்பற்றி வர்றேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ காட். நானும் கை தூக்குறேன் இன்னைக்கு. ஏதோ பாவிகள் மனம் திரும்புங்கன்னு கை தூக்க சொல்லலை. 100% சரண்டர் டு பி ஐ ஜோசப். கையை தூக்கி இருக்கிற கர்த்தருடைய பக்தர்களுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். There is going to be a mighty downpour of the Holy Spirit in you this morning. இன்றைக்கு மழை போல் ஆவியானவர் ஊற்றப்பட போறார். நதியாக பாய போகிறது அபிஷேகம். அக்கினியாக இறங்க போறார் ஆண்டவர். உன் விசுவாசம் தோக்காது. ஒரு நாள் உன் விசுவாசம் தோக்காது. உன் கூட இருந்த தேவன் உன்னை கொண்டு குறித்து எழுதி வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே, பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்புங்க. வரங்களும் கிருபைகளும் தாராளமாய் கொடுங்க. ஆண்டவர், வியாதியை குணமாக்குங்க. ஆண்டவர், பண கஷ்டம் இல்லாத 2020 பிள்ளைகளுக்கு தாங்க. குடும்ப சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். வாலாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்களுக்கு ஏறி இருக்க பண்ணுங்க. தேவ திட்டம் இவர் வாழ்க்கையில் நிறைவேறதற்கு ஆண்டவரே உமக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.